என்ன வாங்க டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு சாதாரணமாக இல்லாமல் அதிக அமௌண்ட்டை வந்து அதிக பணம் வந்து இன்வால்வ் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அமௌண்ட்டு மணி வந்து அங்கே இன்வால்வ் ஆகணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை தான் வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்சத்துக்கு மேலே கேஷை வந்து டெபாசிட் பண்ணுறதோ வித்ட்ரா பண்ணுறதோ இந்த மாதிரி இருந்தாவோ, செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே டிரான்சாக்ஷனில் 2 லட்சத்துக்கு மேலே நம்ம வந்து கேஷ் பேமெண்ட் எதுவும் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் விற்கிறோம் அப்படின்னாலோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸு இதில் எல்லாமே பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கேஷில் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாக வந்து நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணுறப்போ, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்ம இன்கம்க்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றப்போ நமக்கு வந்து நோட்டீஸ் வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து வருஷத்துக்கு நம்ம 5 லட்சம் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பேங்க்கில் வந்து 15 lakhs வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.